ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிரின்சஸ் ஆர் க்ளோரி புஷ். இதில் வந்து 3 கலர் இருக்குது டோட்டலி. இது வந்து லைட் பர்பிள், சென்ட்ரலில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த கலர் ஒன்று. இது வந்து கொஞ்சம் டாலாக வரும். இந்த வெரைட்டி வந்து கொஞ்சம் டாலாக வரும். கொஞ்சம் ட்ரீ டைப்பில் நியர்லி ஒரு 5 ஃபீட் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 இன்ச் 18 இன்ச் பாட்டில் வச்சிங்கன்னா நல்லா க்ரோத் நல்லாயிருக்கும். இந்த வெரைட்டி ஒன்று இருக்குது. இந்த கலர் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கலர் காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்கிறது நெக்ஸ்ட் கலர் வந்து இந்த டார்க் பர்பிள். எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு காட்டினது ரொம்ப லைட்டு, இது வந்து டார்க்கு, நல்ல டார்க் பர்பிள். இதுவும் 5 to 6 ஃபீட் வரும். உங்களுக்கு 5 to 6 ஃபீட் வரும் இந்த 2 கலரு. இது இல்லாமல் இதில் வந்து இன்னொரு வெரைட்டி நான் பார்த்தேன், ஒயிட் கலரு. இதுவும் வந்து பிரின்சஸ் ஆர் க்ளோரி புஷ் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்னன்னா, இப்போ இந்த ஃப்ளவர் வந்து பூத்ததுன்னா ஒரு நியர்லி 2 to 3 days இருக்குது. ஆனால் இது வந்து ஒன் டேலே வந்து கொட்டி போயிடுது. ஆனால் இந்த ஃப்ளவர், இந்த பிளான்ட் வந்து ஷ்ரப் ரைட். இது டாலாக போகாது. இந்த பிளான்ட்டு ஷ்ரப் மாதிரி தான் போகும். இதுக்கு ஒரு 16 இன்ச் 18 இன்ச் பாட்டு அந்த மாதிரியே போதும். உங்களுக்கு அந்த மாதிரி பாட்டு இருந்தாலே போதும். இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான், ரொம்ப கிடைக்காது இந்த பிளான்ட் உங்களுக்கு. இதில் நான் 2 பிளான்ட் வச்சுருக்கேன். பட்டு நிறையா இருக்குது. இது இன்றைக்கி தான் ப்ளூம் ஆச்சு. இது இப்போ நான் தண்ணி ஊற்றுனேன்னா இது உடனே கொட்டி போயிடும் அது. ஆனால் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட கலரு இதுவும் நல்லா அழகாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி 5 to 6 ஃபீட் டால் இருக்கும் நல்லா உங்களுக்கு. அந்த இன்னொரு வெரைட்டி காட்டினேன் பார்த்தீங்களா, லைட் பர்பிள் டபுள் கலரு. லைட் பர்பிள் டபுள் கலர் பாருங்கள். இதுவுமே பூத்ததுன்னா ஒரு 2-3 days நல்லாயிருக்கு. பிளான்ட்லேயே அப்படியே இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த பிளான்ட்டுமே வந்து நல்லா டாலாக வரும். இப்போ 5 to 6 ஃபீட் வரும் உங்களுக்கு. மெயினாக வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஃபுல் சன்லைட் வேணும். ஃபுல் சன்லைட் இருந்தால் தான் இந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். ஃபர்டிலைசர் ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் சீவீட் சொல்யூஷன் கொடுங்க. மேலே வந்து ஹியூமிக் ஆசிட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே போதும், நல்லா பூக்கும் உங்களுக்கு. மண் வந்து இருக்காமல் பார்த்துக்கோங்க.